ஒரு நெருப்பு 100 ஆண்டுகளுக்கு மேலாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்புவீர்களா? சீரடி மசூதியில் பாபா மூட்டிய அந்த ரகசிய நெருப்பின் பின்னணி என்ன? சீரடி மசூதிக்கு பாபா குடி வந்த அந்த தொடக்க காலம். இப்போது பாபா ஒரு முதிர்ந்த யோகியாக காட்சியளித்தார். அவர் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் இருந்தது. ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத போது மசூதியின் ஒரு மூலையில் பாபா நெருப்பை மூட்டினார். அதுதான் துணி. இரவு பகல் பாராமல் அவர் அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாத்து வந்தார். விறகு கட்டைகள் அந்த நெருப்பில் போடும்போது பாபா ஏதோ ரகசியமாக மந்திரம் சொல்வார். அது வெறும் விறகு அல்ல, தன் பக்தர்களின் கர்ம வினைகளையும் பாவங்களையும் அந்த நெருப்பில் போட்டு பொசுக்கினார் பாபா. அந்த நெருப்பு எரிந்து முடிந்த பின் மிஞ்சும் சாம்பல் தான் உதி. ஒருமுறை தீராத நோயால் துடித்த ஒரு குழந்தைக்கு பாபா இந்த சாம்பலை பூசினார். சில நிமிடங்களில் அந்த நோய் மாயமாய் மறைந்தது. இன்றும் அந்த மசூதியில் பாபா மூட்டிய அதே நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. அது தரும் சாம்பல் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் துயரத்தை தீர்க்கும் மருந்தாக இருக்கிறது. ஆனால் பாபா மசூதிக்குள்ளேயே ஏன் ஒரு மரத்தை நட்டார்? பாகம் 5 ஒரு நெஞ்சை உருக்கும் அதிசயத்தை சொல்லப் போகிறேன். ஓம் சாய்ராம்.